எல்லாரும் பரங்கிக்காய் வச்சு சாம்பார் தான் பண்ணுவாங்க. ஆனால் நான் சாம்பார் இன்றைக்கி பண்ண போகிறதில்ல. என்ன பண்ண போகிறேன்றது பார்க்குறீங்களா? இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் பம்கினை 2 நல்லா இந்த மாதிரி தோல் சீவிட்டு மீடியம் சைஸை கட் பண்ணிக்கோங்க. ஒரு இட்லி சட்டியில் இந்த மாதிரி மேல் தட்டில் அதை வச்சு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஒரு ஃபோக் வச்சு எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதில் உப்பு சேர்த்துட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பரங்கைக்காயை அதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அதில் நல்ல மாய்ஸ்சர் இருக்குன்றதுனால தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க. அப்படியே தண்ணி ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 15 to 20 minutes ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்திருக்கேன். இந்த மாவில் நீங்கள் சப்பாத்தியும் செய்யலாம், பூரியும் செய்யலாம், பராட்டாவும் செய்யலாம். இதில் இன்றைக்கி நம்ம பன்னீர் ஸ்டஃப் பண்ணி பராட்டா செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்திங்கன்னா தான் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வீட்டில் செஞ்ச பன்னீரை இந்த மாதிரி உதுத்து போட்டுட்டு அதில் கொஞ்சம் பேசிக் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பன்னீர் பராட்டா தான் செய்ய போகிறோம். ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். நல்லா ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே இந்த மாதிரி சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. யூஷுவல் பராட்டாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு அதை நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கான ட்விஸ்ட் தான் இது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எந்த பராட்டாவையும் நல்லா பிரிக்காமல் கிழிக்காமல் சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு சர்வ் பண்ணுறதுக்கும் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். பராட்டாவில் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் ஸ்டஃபிங் இருக்கும், சுற்றி நிறைய மாவு இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாலா பக்கம் ஸ்டஃபிங் ரொம்ப ரொம்ப நல்லா வரும். ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டு 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பன்னீர் ஸ்டஃப்டு பின்வில் பராட்டா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாஸ் கூடயும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லை வீட்டில் கிரேவி இருக்குன்னு நீங்கள் அது கூட சர்வ் பண்ணலாம். வெளியே க்ரன்ச்சியாகவும் உள்ள ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி ரெசிபிஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். சுரக்காய் வச்சு சாம்பார் கூட்டு செஞ்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி இது சுரக்காய் வச்சா செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு யூனிக்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு சுரக்காவை நல்லா பீல் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் சுரக்காய் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எடுத்து வச்சுருக்கிற சுரக்காயில் நம்ம 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சதை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை இதில் சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 15 to 25 minutes நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்கு வச்சுருங்க. மாவு செட் ஆனதுக்கப்புறமா எடுத்து நம்ம எப்பயுமே சப்பாத்திக்கு மாவு எப்படி தரட்டுவோமோ அதே மாதிரி தரட்டுங்க. கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக எடுக்காமல் கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்து ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி பரட்டி எடுத்துகிட்டு உங்கள் டிசைர் ஷேப்க்கு ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு ஒரு 7லேருந்து 8 சப்பாத்தி வந்துச்சு. கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா 1.5 கப்புக்கு பதிலாக நீங்கள் 2 கப்பு சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சுரக்காய் சப்பாத்தி தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியாகவும் இருக்கும். இது நீ சுரக்காயில் செஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி யூனிக் ரெசிபீஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.